ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மகாராஷ்டிராவின் பத்பான் ஆழ்கடல் துறைமுகம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கருத்துக் கேட்பு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் அமைதியையும் இணக்கமான சூழ்நிலையையும் உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. உலகின் 6 முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் அமையவுள்ள பத்பான் ஆழ்கடல் துறைமுகம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான பங்களிப்பை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இன்று அடிக்கல் நாட்டப்படவுள்ள வத்பான் துறைமுகம் பற்றி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டின் கடல்சார் வர்த்தகத்தின் வளர்ச்சிக்கு இது உதவிடும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகமாக இது திகழும் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இது துணை புரியும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மும்பையில் தற்போது நடைபெற்று வரும் உலகளாவிய ஃபின்டெக் விழாவில் திரு நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறார். இதைத் தொடர்ந்து பால்கரில் உள்ள சிட்கோ மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வத்பான் துறைமுக திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். நாடு முழுவதும் 1,560 கோடி ரூபாய் மதிப்பிலான 218 மீன்வள திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார். இதனால் மீன்வளத்துறையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் 360 கோடி ரூபாய் செலவில் தேசிய கப்பல் தகவல் தொடர்பு மற்றும் ஆதரவு அமைப்பையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் 13 கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளில் 1,00,000 டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தப்படும். இது மீனவர்கள் கடலில் இருக்கும்போது தகவல் தொடர்பை ஏற்படுத்த உதவிடும். மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதோடு மீனவர்களின் பாதுகாப்பையும் இது உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கருத்துக் கேட்பு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்திய இஸ்லாமியர்கள் சிவில் உரிமை அமைப்பு, மும்பை அகில இந்திய சன்னி ஜமி ஆத்துல் உலாமா அமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் தங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கின்றனர். மக்களவை உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். வக்ஃப் நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் வக்ஃப் வாரிய சொத்துக்களை திறம்பட நிர்வாகம் செய்வதற்கும் ஏதுவாக வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் அமைதியையும் இணக்கமான சூழ்நிலையையும் உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. பீஜிங்கில் நடைபெற்ற இந்திய சீன எல்லைப் பகுதி விவகாரங்களுக்கான 31வது கூட்டத்தில் எல்லைக்கோட்டு பகுதிக்கு இரு நாடுகளும் மதிப்பளிக்க வேண்டும் என்று மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கிழக்காசிய பகுதிகளுக்கான இணைச் செயலாளர் திரு கௌரங்கலால் தாஸ் தலைமையிலான இந்திய குழுவினர் பங்கேற்றனர். சீன தரப்பில் அந்நாட்டின் எல்லைப் பகுதிக்கான தலைமை இயக்குநர் திரு ஹோங் லியாங் தலைமையிலான குழு பங்கேற்றது. இந்த கூட்டம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இருதரப்பிலும் வெளிப்படையாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் எல்லைக்கோட்டு பகுதி தொடர்பான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளது. இதனை தெரிவித்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மும்தாஜ் ஜாரா, இந்த அமைப்பைச் சேர்ந்த அனைத்து நாடுகளுக்கும் முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அக்டோபர் மாதம் 15, 16 தேதிகளில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் இந்தியா, சீனா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய உறுப்பு நாடுகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். பள்ளிகளில் கற்றல் மொழி குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மூத்த அதிகாரிகளும் கல்வித்துறை வல்லுநர்களும் கலந்து கொண்டனர். ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழி அறிவை பள்ளிகளில் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. பல மொழிகளை கற்பதன் மூலம் மாணவர்கள் ஒப்பீடு செய்து கற்றுக்கொள்வதற்கான திறன் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில மொழிகளிலும் குறிப்பாக தாய்மொழியிலும் பள்ளிக் கல்வியை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும்
என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். உலகின் 6 முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. நோக்கியா, பேபால், ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம், மைக்ரோசிப் டெக்னாலஜி, இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர், அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய தொழில் நிறுவனங்கள் சென்னை, கோவை, மதுரை நகரங்களில் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வகை செய்கிறது. இதன் மூலம் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலக சுகாதார அமைப்பு குரங்கு அம்மை நோய் பரவலை தடுக்க விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து தமிழகத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் உரிய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய விமான நிலையங்களில் குரங்கு அம்மை நோய்க்கான தனி வார்டு அமைக்கப்பட்டு மருத்துவக் குழுவினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பாதிப்புகள் குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு அதோடு மட்டுமல்லாது மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்கின்ற காய்ச்சலை கண்டறியும் கருவி ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து வருகிற கப்பல் போக்குவரத்து மூலம் வருகிற பயணிகளையும் கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற பயணிகளுக்கு விழிப்புணர்வு என்கின்ற வகையில் இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் சார்பில் விளம்பர பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட கடலோர காவல்படையின் முதலாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்ரா பிரதாப் கோவாவில் சேவையை தொடங்கியது. பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் இதனை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு சஞ்சய் சேத், நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்காக கப்பல் கட்டுவதில் சுயசார்பு நாடாக மாறியுள்ளது என்று கூறினார். பிற நாடுகளுக்காக கப்பல்களை கட்ட தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சட்டமன்ற உறுப்பினர் திரு ராம்தாஸ் சோரன் புதிய அமைச்சராக இன்று பதவியேற்றார். ராஞ்சியில் அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திரு ஹேமந்த் சோரன் அமைச்சரவையிலிருந்து திரு சம்பை சோரன் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அமைச்சராக திரு ராம்தாஸ் சோரன் சேர்க்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் அமையவுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் செயல்பட தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த விமான நிலையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விமான சேவைக்கான உரிமங்கள் பெறுவது, சோதனை ஓட்டம் உள்ளிட்டவை இந்த ஆண்டு இறுதியில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஒரு முனையமும் ஒரு ஓடு பாதையும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த சர்வதேச விமான நிலையம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும்போது ஆண்டுக்கு 12 மில்லியன் மக்கள் பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை குறைந்ததை அடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீட்புப் பணிகளில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நகோ சாட்டோவை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாய் கார்த்திக், தாய்லாந்தின் விசாயா இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் பிரிவில் அவானி லேக்ரா, மோனா அகர்வால் ஆகியோர் பங்கேற்கின்றனர். பேட்மிண்டன், வில்வித்தை, டேபிள் டென்னிஸ், தடகளம், சைக்கிளிங் உள்ளிட்ட போட்டிகளிலும் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவின் பர்பான் ஆழ்கடல் துறைமுகம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கருத்து கேட்பு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்திய சீன எல்லைப் பகுதியில் அமைதியையும் இணக்கமான சூழ்நிலையையும் உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உலகின் 6 முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.